இன்னும் ஒரு நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே வளமையான கூட்டணி தான் எங்களது காலைக்கதிர் பத்திரிகையினுடைய சுகதம் ஆசிரியர் பிரேமானந்த அவர்களுடன் நாட்டு நடப்புகள் சாதாரணமாக சூடான விஷயங்கள் அல்லது சுவாரஸ்யமான விஷயங்கள் அல்லது செய்திகளிலே அடிபட்டு அதற்கான வியாக்கியானப்படுத்தப்படாத விஷயங்கள் தகவல்களை மட்டுமே இன்றைய ஊடகங்கள் நாங்கள் உட்பட இன்றைய ஊடகங்கள் ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கான எல்லா தகவல்களை தெரிவிக்கிறத மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர அது இந்த பின்விளைவுகள் என்ன இல்லாட்டி இதே நடந்தது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று ஒரு சம்பவத்தை நாங்கள் ரிப்போர்ட் பண்றோம், அது ஏன் அந்த சம்பவம் நடந்ததுன்றதையும் காய்க்கிறேன் இல்லை, இந்த சம்பவத்தால என்ன நடக்க போகுதுன்றதையும் காய்க்கிறேன் இல்லை. அப்படியான விஷயங்களை நாங்கள் இங்கே எடுத்து காய்க்கலாம்னு பார்க்குறோம். பரபரப்பாக இருக்கிற விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்படி இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி. இது ஏன் இப்படி நடக்குது இல்லாட்டி இந்த சம்பவத்துக்குள்ள என்ன நடக்க போகுது என்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ஸ் ஜேர்னலிசத்துல அது எல்லாமே உள்ளடங்கிய விஷயங்கள். ஒரிஜினலி இல்லை, தமிழ் பத்திரிகை துறையிலேயே அது ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு நிலைமையா இருக்கு. ஏன்னா தமிழ் பத்திரிகை இலங்கையை பொறுத்த வரைக்கும் கொழும்பு தான் ஒரு மைய பத்திரிகையோ அல்லது பத்திரிகைகளுடைய மையமா இருந்த காலத்துல தமிழ்ல மட்டும்தான் அது ரெண்டா பிரிஞ்சு கொழும்பு ஒரு மையமாகவும் யாழ்ப்பாணம் ஒரு மையமாகவும் ரெண்டு இடத்துலயும் ஒரு ரிச்சஸ்ட் கல்ச்சர் இருந்தது ஜேர்னலிசத்தை பொறுத்தவரை. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை, நிலைமை படு மோசமாக ரெண்டு இடத்துலயுமே. ஆனா சிங்கள ஜேர்னலிசமும் இங்கிலீஷ் ஜேர்னலிசமும் வந்து அதை ஓரளவுக்கு என்னாலும் தக்க வச்சிருக்குது. இன்னும் தமிழ் ஜேர்னலிசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வெறுமனை நாங்கள் தகவல் சொல்றவர்களாக மட்டுமே மாறிக்கொண்டு வர்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஆனா நாங்க என்ன செய்யறோம்டா இப்ப அது அந்த தகவலினுடைய அடுத்த கட்டங்களாக ஆய்வுகளோ அல்லது ரெண்டே தான் இருக்கு எங்கள்கிட்ட. ஒன்று செய்தி சொல்றது, அடுத்தது கமெண்ட் சொல்றது, ஒப்பீனியன் பீசஸ் சொல்றது. இந்த ரெண்டை தாண்டிய விஷயங்கள் வந்து பெரும்பாலும் நில்லன்ற நிலைமை, அது ஒரு பரிதாபகரமான நிலைமை. அதை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பட் அது என்ன துரதிருஷ்டவசமானதுன்னா, போன முறை நாங்கள் பேசின மாதிரி இந்த புலம்பெயர் ஊடகங்கள் வந்து புலம்பெயர் தமிழ் ஊடகங்கள் பணத்தை நிறைய வச்சு கொண்டு வந்திருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள் கூட இந்த அடிப்படையான கல்ச்சரை உருவாக்குறதுல ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ பணம் இருக்கிறவனும் அதை செய்யலை, பணம் இல்லாத உள்ளூர் ஊடகங்களும் அது முடியலை. எங்களை சொல்றீங்க இல்லை, எங்களை மட்டும் இல்லை, எல்லாரையும் சேர்த்து எல்லாரையும் உள்ளடக்கி தான் சொல்றேன். அது முடியல. அதுக்கு நிறைய மணி இன்வால்வ்டான ஒரு விஷயம். முதலிடுறது பத்திரிகைகள்ல முதலீடு இல்லை ஒருத்தர். ஓகே, ஒன்று பிசினஸ்ல முதலீட பார்க்கணும், இல்லாட்டி அந்த பத்திரிகைகள் அல்லது இப்போ ஒரு ஊடகத்தை நடத்துறதுன்றது ஒரு பிசினஸா பார்க்க, பிசினஸ் என்ன பொலிட்டிக்கல் பிசினஸா பார்க்கணும். அது அவ்வளவுதான் இங்க இருக்கிறது. அதனால ஒரு ஒரு நல்ல ஊடக கலாச்சாரத்தை உருவாக்குறதுல நாங்கள் பின்னடைவை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். அது அப்படி பின்னடைஞ்சோம்னா என்ன, வர்றவன் போறவங்கலாம் காசு கொடுத்தவங்களை வாங்குவோம். அது நடக்கும். ஏன்னா இருக்கிறவருக்கு நாங்க 10 ஜேர்னலிஸ்டை வச்சு சம்பளம் கொடுத்து அவர்கிட்ட இருந்து ஒரு எங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை எடுக்க முடியலை என்னும் போது காசு கொடுக்குறவனுக்கு அதை வேலையை செய்யறதுக்கு அவர் தயாரா இருக்கு. எண்ட் ஆஃப் த டே மணி இல்ல சமையல்ன்றது தானே எங்களுக்கு இப்ப இருக்கிற நாட்டின் பொருளாதார சூழ்நிலையில நாங்கள் அதை கண்டிப்பா அவர்களை முந்தி மாதிரி இறுக்கி பிடிச்சு கொண்டு வச்சிருக்க இயலாது. ஊடகவியலாளர்கள் சொல்றாக்களை வந்து இல்ல நீங்கள் இப்படி அறத்தின் பால் போகணும்னு சொல்லி ஆசிரியர் தொழிலேயே, அதாவது கல்வியினுடைய ஆசிரியர் தொழிலேயே இன்றைக்கு அது தொழில் வான்மையா போயிட்டு. அன்றைக்கு அது அப்படி இல்லை, அது சேவை. ஆசிரியத்துவம்ன்றது சேவை. ஆசிரியர் மட்டும் இல்லை, வைத்தியத்துறை. வைத்தியத்துறையில எல்லாம் பார்த்தா மிக மோசமான ஒரு இது. ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து 3:30க்கு எங்களுக்கு டாக்டர் வர்றார், 5வது ஆள் 2வது கம்ப்யூட்டரைஸ் தானே சிஸ்டத்துல அப்படி 3:55 டான் இல்லாட்டி 53 சொல்லி டைம் போட்டு தருவேன். 8வது ஆளா போயிருந்தாலும் என்ன நடக்குதுன்னு சொன்னா இது வைத்தியத்துறை என்பதெல்லாம் அவ்வளவு புனிதமாக பார்க்கப்பட்டது. உயிர் காத்த இன்றைக்கும் நேரமாகக்கூடிய கடவுள் என்று சொல்லி வைத்தியர் எல்லாரும் சொல்றது அந்த இடத்துல. ஆனால் அதுவே மாறி போயிட்டுது. காசுதான் எல்லாமே தொழில் என்ற மாதிரி, எதுவும் சேவையா இல்லை, சேவையே ஒரு தொழில் ஆகிட்டாங்க. இல்ல அது தொழில் எல்லாமே தொழில் என்றதை தாண்டி தொழில் தர்மம் இல்லாமல் எல்லாரும் சேவை.
தொழில் தான், தொழில் வந்து உண்மையான விஷயம் இல்லை. தொழில்ன்றதும் இல்ல அங்க நீங்க தர்மத்தை இழக்கிறதே தொழில் இல்லை. தொழில் வந்துட்டீங்கன்னா லாபமும் உழைப்பும் தான். இல்ல நான் அதுல உடன்படல. எப்படின்னு சொன்னா தொழில் தர்மம்ன்றது நீங்கள் தொழில ஒரு நியாயப்பாட்டோட செய்யணும். எப்படின்னு சொன்னா நீங்கள் அரிசிய 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வேண்டி 10 ரூபாய்க்கு விற்கிறது தப்பு இல்லை. பலதாமட அரிசி விற்கக்கூடாது. தொழில் தர்மம் அது நீங்க சேவையா இருக்கு. நீங்க அரிசியை கொடுக்கறதுன்றது ஒரு சேவையா இருக்கும்போது நீங்க நல்ல அரிசியை மட்டும்தான் கொடுக்கணும். எனக்கு மேலதிகமா அரிசி இல்லைன்னா இல்ல, என்னட்ட 5 கிலோ அரிசி தான் இருக்குது, இவ்வளவுதான் நல்ல அரிசி, அந்த 5 கிலோ தான் நான் கொடுக்கணும்னு முடிவெடுப்பீங்க. அதுவே தொழில் வந்துட்டா இந்த மீதி 5 கிலோ பழுதா போயிருக்கிற அரிசியை நான் கடைசி அறவிலைக்காவது வித்துடலாம் என்றதுதான் மைண்ட்ல தர்மம் ஏன் மீறப்படுகிறது என்றதுல அந்த தொழில் தர்மமா இருந்தாலும் எந்த தர்மமா இருந்தா அந்த மீறப்படுறதுக்கான நிலைமை என்ன ஆகுதுன்னா சேவநிலை என்றதுல மட்டும் இல்லாம அதை தாண்டி வரும் தொழிலாகமா பாக்குறது. அது எல்லா துறைகளிலையும் வந்துடுதுன்றது நியாயமானது. கூடாத துறையிலையும் அது வந்து இருக்குது. அது அந்த நிலைமைகளுக்கு நோக்கி போறதுனால அதுவும் தமிழ் ஜேர்னலிசத்துல அது ஒரு பெரிய கவலைக்கிடமான நிலைமையில தான் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் கதைக்கலாம்னு யோசிக்கிறேன். என்னன்னு சொன்னா நாங்க வளமையாவே எனக்கு கதைக்கிறதுக்கு வேற விஷயம் இருக்கு. ஒரு நாளைக்கு இன்னொரு நான் என்னதுக்காக கதைப்போம் விரும்பினான்னு சொன்னா வளமையாவே நாங்கள் நாங்கள் பிளவுடையில எல்லாரும் மறைஞ்சிடும். நாங்கள் எல்லாரும் ஒன்றுக்குள்ள அதே இது நீதித்துறையிலும் அப்படி இருக்குது. எல்லா துறையும் ஒரு வக்கீல் உள்ள விட்டா இன்னொரு வக்கீல் அவருக்கு எதிராக வேலை செய்யணும். அது மாதிரி நாங்கள் கதைக்க அதையும் குத்திக்காரி என்ன செய்ய முடியுதுன்னா அது கதைக்க வேண்டிய விஷயம். எங்கள்கிட்ட இருக்கிற குறைபாடு ஈவன் எங்கட ஊடகத்துல கூட நாங்கள் சில விஷயங்களை சரிவதை செய்ய முடியாமல் இருக்கிறோம். அதை பற்றி நாங்கள் விமர்சித்து தான் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா தவறு ஆனா நாங்கள் என்ன செய்யணும், நாங்க அதை விட டிக்கன் பரம்பரையில வந்து நாங்க ஒரு அதை சொல்லாம கொஞ்சம் ஆறிஞ்சு மட்டும் நிற்கிறது. அந்த பரபரப்பு அடங்கிட்டு இந்த ஊடகவியலாளர்கள் பணம் கொடுக்கலான்னு சொன்னா தேவைப்பட்டா பேசிட்டு இல்ல. அது புது விஷயம் இல்ல, எழுதப்பட்டதுனால இன்னொரு பத்திரிகையாளரால் எழுதப்பட்டதுனால அது புது விஷயமா இருந்திருக்கலாமே தவிர அது ஒன்றும் புதுசா நடக்கிற விஷயமா இல்ல. இந்தியாவிலே இந்தியாவில் நடக்கிறது வேற, இங்க நடக்கிறது வேற. அங்க இருக்கிற என்வலப் கலாச்சாரம் வந்து நான் இந்தியாவில் ஆக்சுவலா நான் அங்க படிக்கும் போது அப்பவே இருந்தது இல்ல படிக்கும் போது எனக்கு அசைன்மெண்ட்னா நான் ஒரு காலேஜினுடைய ஸ்போர்ட்ஸ் நடந்த இடத்துக்கு போயிருந்தேன். பட் நாங்கள் படிக்க போகும்போது நாங்கள் முத்தி நாட்கள்ல அங்கே இருக்கிற சின்ன போகும்போது நாங்கள் பெரிய அனுபவத்தோட இல்ல நாங்கள் முத்தி நாட்கள் பார்வைக்கு நாங்கள் முத்தி நாட்கள். அப்ப என்ன ஆயிட்டுதுன்னா நான் போன போதும் அதுல ஒரு 4 ஜேர்னலிஸ்ட் இருந்தேன். நானும் அவர்களோட சேர்ந்துதான் வந்து இந்த இதை பற்றி சும்மா செய்து ஈடுபட்டு அப்ப அவரை நிர்வாகத்தினால அந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்தினால என்வலப் கொடுத்து அனுப்பப்பட்டவர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும் போது எனக்கு வந்தார். அது என்னத்துக்காகன்னா அந்த செய்தியை அவர்களுடைய பத்திரிகையில பிரசுரிக்க வேண்டுமா இருந்தா நீங்க இதை காசு கொடுக்கணும். இது கொடுக்கல, இந்த கவர் கிடைக்கலன்னா உங்களுக்கு அடுத்த நாள் நியூஸ் வராது. அது நம்பி இருக்கலாம். பக்கச்சார்பாளர்களுக்கு இல்ல, அதல்ல செய்தி பிரசுரிக்கிறதுக்கே நீங்க காசு கொடுக்கணும். நாங்கள் இந்த விளம்பரத்துக்கு தான் அப்படி அது வேறு. அது அவ்வளவு தூரம் அது அங்க தீவிரமா இருக்கு. பட் ஆனா அடிப்படை இதுதான் எல்லாமே. இதை யார் பெரும்பாலும் செய்வினோம்னா அதாவது பிராந்திய பத்திரிகையாளராக இருக்கக்கூடியவர்கள், அலுவலகத்தோட நேரடியா சம்பளம் பெற ஊழியர்களாக இல்லாதவர்கள் 90%. ஏன்னா அவருக்கு வருமானம் அலுவலக செய்தியாளர்களை விட ஃப்ரீலான்ஸாக செய்தியாளர்களும் குறைந்த அளவில் இருக்கணும். அதையும் இல்லைன்னு சொல்லலாம். பட் இங்க அது எப்படி நடக்குதுன்னா இப்போவாவது ஒகேஷனலி கூப்பிட்டு தங்களுக்காக இந்த முறை அதையும் பரபரப்பா போயிடுச்சுன்னா எலெக்ஷன் வருது. அதனால எதை ஒட்டி கொடுக்குறதுன்னு பார்க்கங்க. இந்த வருஷம் அது இதுன்னு வரைக்கும் இப்ப இவைய கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி வச்சிருக்கிறது தங்களுக்கு இதை கருதினதுனால ஒரு 2-3 ஆஃபர் அடுத்தடுத்து வந்தாங்க. கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கலாம். பட் என்ன அவர்களுக்கு விளம்பர காசுல கணக்கில் எழுதிட்டு போகணும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் விளம்பரம் போட்டா ஊடகங்கள் வழக்கமா 3-4 மடங்கு எடுக்கிறதுக்கு இது செய்தியா போகும் இல்லை. கொடுத்த காசுக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்குது. அது அப்படிதான் இது நடந்து
வந்திருக்கே. எனக்கு என்ன நாங்க அந்த செய்தியை போடுறதுக்காகவே என்வெலப் கொடுக்குற கல்ச்சர்கள்லாம் போய் ஆனா போகும் இது அதை நோக்கி போகாதுன்றதுக்கு ஏன்னா யாழ்ப்பாணத்துல அந்த மாதிரி ஒரு என்வெலப்பை வாங்குறது பாவம்னு நினைச்ச காலத்துலதான் நாங்கள் எல்லாம் பத்திரிகை துறைக்குள்ள வந்துருந்தாங்க. அப்படி நினைச்சா வேலை போயிடும்ன்ற நிலைமையில இருந்த மாறி வந்துட்டு வேலை போகும்ன்றதை தாண்டி எங்களுக்கு கூச்சமா நாங்க கையேன்ற மாதிரி நாங்க ஃபீல் பண்ண ஒரு இது அது இல்லை. என்னுடைய தேவைக்கு தரும்போது வாங்கிட்டு போகலான்ற அந்த ஜெனரேஷன் கேப் அல்லது அந்த மாற்றம் நாங்கள் இன்னைக்கு பேச வலிக்கிற விஷயமே அந்த மாற்றம் பற்றியது தான். இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்கிற விஷயம், அந்த சிஸ்டம் சேஞ்சை பற்றி கதைக்கிறதுக்கு முதல்ல அந்த அதை விளங்கி கொள்றதுக்கு இப்போ தெற்குல முக்கியமாக போய் கொண்டிருக்கிற அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பிரச்சனை. இப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வடிவேல் காமெடி மாதிரி தலைவர் இருக்கிறாரா இல்லையாண்டா இருக்கிறாரா இல்லையானுமா பதில் தலைவர்கள் 2 பதில் தலைவர்கள் கோட்ஸ் இல்லையே சரிதானே. எலெக்ஷன் கமிஷன் என்ன நீங்க கோட்ஸ்லயே திட்டு கொள்ளுங்க பஞ்சாயத்து மக்களுக்கு என்ன சிக்கல்னா கோட்ஸ் மைத்ரிபால சிறிசேனவை தலைவராக இருக்க முடியாது என்று ஒரு கட்டாணை கொடுத்துட்டு 2 வாரத்துக்கு ஒருக்கா நீடிக்கப்படும். அந்த கட்டாணை நீக்கப்படும் வரைக்கும் 2 வாரத்துக்கு ஒருக்கா நீடிக்கப்படும். அதான் வழக்கம் கோட்ஸ். இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த ஸ்ரீசேன தலைவர் இல்லை என்று ஆகின உடனே அந்த கட்டாணை கொடுக்கப்பட்ட உடனேயே சந்திரிகா தலைமையில அவர்களுடைய மத்திய அரசியல் குழு கூடி நிமல் ஸ்ரீபால டி சில்வாவை ஒரு பதில் தலைவரா தெரிவு செய்து இப்ப இந்த நிமல் ஸ்ரீபால டி சில்வா தலைவரா இருக்கலாமா என்று கேட்டா கட்சியினுடைய முந்தின செயலாளர் என்ன சொல்றாருன்னா அந்த வழக்கினுடைய பிராது சரிதான் அதுல இவரும் ஒரு எதிராளி, 3வது எதிராளியே இந்த நிமல் ஸ்ரீபால டி சில்வா தான். அதுல பொதுச் செயலாளரை தவிர மீதி எல்லாருக்கும் கட்டாணப்படி தடை விதிக்கப்பட்டாச்சு. அப்ப இவரும் அந்த தலைவரா இருக்க முடியாது. நிர்வாகியாக ஏற்கனவே இருக்கிற ஒருத்தருக்கும் தடை இருக்கு. அப்புறம் தடை விதிக்கப்பட்டவர் எப்படி நீங்க போடணும்னு சொல்லித்தான் நேற்று இவரை போட்டாச்சு. நீதி அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயதாச ராஜபக்சவை பதில் தலைவராக போட்டாச்சு. அப்ப இப்ப 2 பதில் தலைவர். பட் எனக்கு இப்ப மற்ற தரப்பு என்ன சொல்லுது, இது அரசியல் குழுவே இல்லை, இந்த அரசியல் குழுவில் இருக்கிற எந்த மெம்பரும் இதுக்குள்ள இல்லை, அதனால இது செல்லுபடியா. அப்ப இப்ப விஜயதாசனும் இல்லைன்ற மாதிரி 2 தலைவர் இருக்கிற பதில் தலைவர்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. 2 பேருமே இல்லைன்னு மற்ற தரப்பு சொல்லி கொண்டும் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. கட்சியை யார் ஓன் பண்றது அதான் எங்களுக்கும் பிரச்சனையா இருக்குது. அதேதான் அங்கேயும் அதான் பிரச்சனை, யாருடைய கண்ட்ரோல். பட் அந்த பிரச்சனை ஏன் வருது என்றதுக்கு ஒரு அடிப்படை இருக்கு. அந்த கட்சிக்குள்ளே இந்த பிரச்சனை அது இப்ப வருதுன்னா திரும்ப அரசியல் நிலைத்தன்மை ஒன்று இங்கே இல்லை என்றதுனால வருது. அரசியல் நிலைத்தன்மை என்றது என்னன்னா ஏற்கனவே நாங்கள் பொருளாதார ரீதியா மோசமான ஒரு நிலைமையில இருக்கிறோம். பொருளாதார ரீதியா நாங்கள் நொடிஞ்சுவோம். அந்த மாதிரி அதே நிலைமை தான் அரசியல்லையும் இருக்கு. பட் ஆனால் அது ஒரு மேக்கப் பண்ணி தெரியாம வச்சு கொண்டு வர்றோம்ன்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கு. ஏன் அப்படி இருக்குதுன்னா இப்ப இந்த பிளவு வருது தானே. சுதந்திர கட்சி ஏற்கனவே ஒரு டம்மி கட்சி தான். அது ஒரு காலத்துல இலங்கையினுடைய மிக முக்கியமான கட்சிகள்ல ஒன்று, பழமையான கட்சி. அடுத்த 2வது கட்சி ஐக்கிய தேசிய கட்சி தான். இப்ப இருக்கிற கட்சிகளுக்கு என்ன பார்த்தா யூஎன்பி தான் முதன்மையான கட்சி. அது ஒன்றும் இல்லாத கட்சி தான் இப்போ ஒன்று. பட் ஆனா ஹிஸ்டரி சீட்ல அவைக்கு தான் இப்போதைக்கு முதலிடம் இருக்குது. அதுக்கு அடுத்த இடம்னு பார்த்தா எஸ்எல்எபி தான். சுதந்திர கட்சிக்கு தான் அந்த இடம் இருக்குது. ஆனா அந்த சுதந்திர கட்சி மொட்டு உருவாயின போது, பொதுஜன பிரமுன உருவாயின போது காணாம போயிடுச்சு. இப்ப அது இல்லை. அது மொட்டுண்ட தயவுல தான் அதுவே வாழ்க்கை நடத்துற நிலைமை தான் கடந்த தேர்தல் வரைக்கும் இருந்தது. ஆனா இப்ப அப்படி செல்லா காசுக்குள்ள இப்ப எது பெறுமதி அல்லது அதை யார் வச்சிருக்கிறது என்ற ஒரு சண்டை போகுது. ஏனென்றா இங்க எங்களுடைய அரசியல் தலைமைத்துவம் ஒரு உறுதியான தலைமைத்துவமா இல்லை. அப்ப அப்படி இருக்கும்போது யாரை கொண்டு வர்றது, யாருக்கு யார் சப்போர்ட் பண்றது என்று
சுதந்திர கட்சியில கொஞ்சம் பேர் அரசாங்கத்துல அமைச்சர்களா இருக்கு. நிமல் ஸ்ரீபாலதி சில்வா மாதிரி எல்லாருமே அங்கே இருக்கும். பட் ஸ்ரீசேன என்ன செய்யறாரு, அந்த அந்த அமைச்சர்களா இருக்கிறவர்கள ஒரு பகுதியினருக்கு ரணிலையே திருப்பி கொண்டு வர வேணும் என்ற மாதிரி யோசிக்கணும். ரணிலே என்ன சொல்றாருன்னா, இது ஒரு தேசிய அரசாங்கம்ன்ற மாதிரி தான் காட்ட வலிக்கிறார். கட்சிகளா இருக்கணும் இல்லையோ, பட் ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற அரசாங்கத்துல மொட்டு இருக்குது, யுஎன்பி இருக்குது, தான் தலை யுஎன்பியாக கருதுகிறார். யுஎன்பி இருக்குது, எஸ்எல்எப்பி இருக்குது, சுதந்திர கட்சி இருக்குது. போதாதுக்கு அங்க இருந்த மனுஷெல்லாம் வந்து அப்ப ஐக்கிய மக்கள் சக்தியில இருந்து அவையும் இருக்கணும். மேபி அதை அவர் மொட்டோட சேர்ந்து வந்தவர். மொட்டு கட்சிக்குள்ள இது வந்து மொட்டுக்குள்ள தானே, தனித்து இல்ல, மொட்டில் தான் அங்க என்ன கையில இவர் மொட்டுக்குள்ள கட்டு. அதனால அப்ப இந்த இந்த 4 கட்சிகள் ஒரு தேசிய அரசாங்கம்ன்ற மாதிரி காட்டுறாரு. அது அப்படி இல்லை, இவர் அப்படி காட்ட வலிக்கிறார். ஏன் அப்படி காட்ட வலிக்கிறாருன்னா, தான் ஒரு புதிய கூட்ட உருவாக்குறேன் என்று. இங்கேதான் அந்த சிஸ்டம் சேஞ்ச் இஷ்யூ வருது. ஏற்கனவே ஒரு சிஸ்டம் சேஞ்ச் அறக்கலைய போராட்டம் வரும்போது இந்த நாடு ஒரு சிஸ்டம் சேஞ்சுக்கு தேவை, ஒரு ஒரு ஆட்சி பொறிமுறை மாற்றம் ஒன்றுக்கு அவசியமான காலகட்டத்தில் இருக்குது என்று வலியுறுத்தப்பட்டது. வேணும், கோட்டாவை கலைக்கிறதை கூட நோக்கம் இல்லை, ஒரு சிஸ்டம் சேஞ்ச் தான் எங்களோட நோக்கம் என்று சொல்லப்பட்டது. பட் ரணில் வந்து அதை வழக்கம் போல எல்லாம் பூசி மொழி அடித்து அமர்த்தி எல்லாம் இருந்தாலும் அந்த சிஸ்டம் சேஞ்சுன்ற வேர்டை எப்பவும் விடுறதில்லை, தொடர்ந்து அதை பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்போ அவர் என்ன சொல்றாருனால், இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்றதுல இந்த பழைய தான், ஏன்னா அவங்க யூஎன்பியில் ஒரு ஆதரவும் இல்லை, ஏற்கனவே ஒரு சீட் கூட கிடைக்காம போன ஆட்கள்லாம் நேஷனல் மற்றது இல்லை. அப்படி அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க. இனி அதை திருப்பி கட்டி எழுப்பி அடுத்த தேர்தலுக்குள்ள வெல்றதுன்றதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதனால அவங்க அதை கையை விடுறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா கையை விடுற அதே நேரத்துல அதையும் உள்ளடக்கின ஒரு புது கூட்டு, அதாவது சனமும் சிஸ்டம் சேஞ்ச் மாதிரி ஒன்று. அப்ப அந்த சிஸ்டம் சேஞ்சுக்கான ஒரு புதிய கூட்டை வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி செய்கிறார். அந்த சிஸ்டம் சேஞ்சுக்கு அது அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு தான், அந்த சிஸ்டம் சேஞ்ச் இவர் நினைக்கிறது. அந்த ஸ்ட்ரகிளுக்குள்ள வர்ற பிரச்சனைனாலதான் இங்க உடைவு வருது. அதுல கொஞ்சம் பேர் ஓகே ரணிலோட இருந்துட்டா பிரச்சனை இல்லை, ஒரு மாதிரி தங்களுக்கு நல்ல பேர் எடுத்துக்கொண்டு நாட்டுக்கும் ரணில் காப்பாற்றிடுவார், பொருளாதார ரீதியா ஒரு நிலைமைக்கு வந்துடும் என்ற மாதிரி யோசிக்கணும். ஒரு தரப்பு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன், ரணிலுக்கே டஃப் கொடுக்கணும்ன்ற மாதிரி பார்க்கலாம். அது ஏன்னா அப்ப கட்சியை தங்கள கட்சியை திருப்பி மேல கொண்டு வந்துட முடியும் என்ற மாதிரியான ஒரு யோசனையோட அந்த அந்த தெரிவு தான் விஜயதாச ராஜபக்ஷ. தாங்கள் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் நிறுத்தலாம்னு யோசிக்கும். மைத்திரி அந்த மூவுக்கு போற. பட் அப்படி போயிட்டா அது மைத்திரியினுடைய கைகளிலேயே கட்சி சிக்கி கொண்டுடும்ன்றதுனால இங்கால சந்திரிகாவும் மற்றவர்களுமா சேர்ந்து கொண்டு அதை உடைச்சு கட்சியை தங்கட பக்கம் எடுக்கணும். அந்த கட்சியில சுதந்திர கட்சியின் கான்ஸ்டிடியூஷனின் படி அந்த உறுப்பினர்கள்ல பெரிய பதவியில இருக்கிறார் தான் தலைவராக்கப்படணும். அப்படி ஒரு கன்ஃபியூஷன்ல தான் மைத்திரிபால அந்த கட்சிக்கு தலைவராக வந்தவர். இல்ல, அது கான்ஸ்டிடியூஷன் படி அல்ல, 2 பேரும் ஒன்றாக இருந்தால் சிக்கல் இருக்காது என்ற ஒரு ஒரு பாரம்பரியம் வந்து வச்சுக்கணும். பாரம்பரியம் அதாவது நீங்க நாட்டினுடைய தலைவர் ஒருவராகவும் கட்சியினுடைய தலைவர் ஒருவராகவும் இருந்தா இந்த 2 பேருக்கும் இடையிலேயே கிளாஷ் இருக்கு. ஒவ்வொரு ஏன்னா கட்சி தலைவர் சொல்றதுதான் கட்சி உறுப்பினர்கள் இருக்க, இன்க்ளூடிங் நாடாளுமன்ற உறுப்பினர்களும். அப்ப அவர் செல்வாக்குள்ளவரா இருக்கும்போது சிக்கலாயிடும் என்றதுனால ஒருத்தர் பிரதமராகவோ அல்லது ஜனாதிபதியாகவோ தெரிவு செய்யப்பட்டுட்டாருன்னா அவரே கட்சியினுடைய தலைவராகவும் கொள்ள என்றது என்ற பிரச்சனை இருக்காது என்ற மாதிரியான ஒரு பாரம்பரியத்தை அவர் கொண்டு வருகிறார். அதனாலதான் மைந்த பிரதமரானதும் கட்சி தலைமையை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டார். அது மாதிரி மைத்திரி பிரதமரானதும் ஏன்னா மைந்த கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. பட் ஆனா இந்த வாதத்தை முன் வச்சு அவர் கட்சியினுடைய தலைவராக தானே மாட்டார். இப்ப இந்த வழக்குல இப்போ அவருடைய தலைமை சேலஞ்ச் பண்ணப்படுறதுக்கான பின்னால இருக்கிற விஷயங்கள்ல இதுவும் பொதுக்குழு கூடி அவரை தெரிவு செய்து முறையான ஒரு
செலக்டிவ் ப்ராசஸுக்குள்ள வரையில என்றதான் சிக்கலானதாக இருக்குது அவருக்கு எதிராக. இப்போ இருக்கிற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த நிலைமை என்பது பெரிய அளவில் பொதுப்படையான, அதாவது மக்களுக்கோ இல்லாட்டி எங்களுடைய இந்த அரசு இயந்திரம் இயங்குறதுக்கோ இல்லாட்டில் எங்களுடைய நாட்டின் பொருளாதார சமூக அரசியல் சூழ்நிலைகளை நேரடியாக பாதிப்பு செலுத்தாது என்னன்னு சொன்னால் அதில் ஓரமாக இந்த கட்சி மெயின் இதில் பொலிட்டிக்ஸ்லையோ இல்லாட்டில் இந்த ஆக்டிவிட்டீஸில் சும்மா ஒரு சைட்டில் 2-3 அமைச்சர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் அந்த கட்சி சார்ந்து இயங்காமல் ரணிலுக்கு இந்த அவரோட சேர்ந்து வேலை செய்து கொண்டு வந்த ஆக்களை தவிர இதுல இப்ப என்ன பிடுங்குபாடு வந்து அங்க தென்னிலங்கையில அரசியல்ல பெரிய தாக்கத்தை செலுத்து பார்க்கப்படுது, ஓகே நோக்கப்படுது, இதெல்லாம் இருந்தாலும் ஒரு டிஸ்டர்பன்ஸா இல்லை. எங்களோட இதால அபிவிருத்தி அடையாம போதோ, சுற்றுலா பயணிகளை வர குறைவா இருக்கோ, இல்லாட்டில் எங்களோட அந்நிய செலவாணிகள் வர வீழ்ச்சியா இருக்கோ, டெவலப் ரேட் கொடுக்கும் அப்படியெல்லாம் இல்லை. ஆனா இதே பாலிடிக்ஸ்ல எந்த தாக்கம் பாலிடிக்ஸ்ல மட்டும் இல்லை, எல்லாமே அரசியல் சமூக பொருளாதாரம் மூன்றுக்குள்ளேயுமே பட் அவர் பேசப்படுது, பார்க்கப்படுது, ஆச்சரியமா பார்க்கப்படுது. ஃபியூச்சர்ல ஏதாவது இதுல தெரியலாமான்ற விஷயம் இல்லை. படம் இதே மாதிரி எங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கு. அதாவது வட இலங்கை, இது தென்னிலங்கைன்னு சொன்னா நாங்கள் வட இலங்கையிலும் ஒரு பஞ்சாயத்து போய்கொண்டிருக்கு. ஆனால் அதுல மிக முக்கியமா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அரசியல் கட்சிகள் எங்களுடைய சமூக பொருளாதாரத்துல தாக்கம் செலுத்துறது இல்லை, தனி அரசியல் மட்டும்தான். அப்ப எங்களுடைய அரசியல் முடிவுன்னு சொல்லி நாங்கள் கடைசியா 2 தரம் காய்ச்ச ஒரு டாபிக் வந்து பொது வேட்பாளர். அதுல தமிழரசு கட்சியும் சரி, அவைகளுடைய முன்னே நாள் பங்காளி கட்சிகளும் சரி, இப்ப இந்த தமிழரசு கட்சி இந்த தலைமை இழுபறி இல்ல நிச்சயமற்ற தன்மையை சாட்டா சொல்லி கொண்டு தாங்கள் அந்த தூக்கின ஒரு காவடியோ ஒரு ஓரமா இறங்கி வைக்கிறது ட்ரை பண்ணினமோ, இல்லாட்டி தப்பிக்கொள்ள பாக்கினமோ, இல்லாட்டி தங்களுக்கு வசதியான மாதிரி அதை மாத்திக்கொள்ள பாக்கினமோன்ற ஒரு நிலைமை இருக்கே இல்ல. அங்க இருக்கிற மாதிரி இல்லாம என்ன சொன்னா அங்க உண்மையா இப்ப இருக்கிறது வந்து ஒரிஜினல் சுதந்திர கட்சி இல்லை. அது பேர் அப்படியே இருக்கிறதுக்குன்னே ஒரு சுதந்திர கட்சி இந்த இது வந்து மொட்டண்டு வந்து அந்த மிக பிரதான ஆளுமைகள் எல்லாம் வெளியே போயிட்டோம். எப்படி இந்த யூஎன்பி தெரிஞ்சு போய் இப்ப டெலிபோன்ல நிக்குதோ அது மாதிரி. பட் இஞ்சி அப்படி இல்லை. இங்க நான் போன முறை பகுதியா சொன்ன ஒரு விஷயம், போன எபிசோட்ல நான் பகுதியா சொன்னா இப்ப தமிழரசு கட்சி அப்படியே இருக்க, சுமந்திரனர் கட்சியும் சிறிதரனர் கட்சியும் தொடங்கலாம். பட் அப்படி தொடங்கினால் ஃப்ரெஷ்ஷா வரைக்குள்ள புதிய சிஸ்டம் சேஞ்ச் அதை பற்றி நீங்க சொன்னீங்க. அந்த சிஸ்டம் சேஞ்சுக்கு இது வழிவகுக்குமா? இல்ல இப்ப இருக்கிற 5 விளையாது 50 விளையாதுன்ற மாதிரி இனி தமிழரசு கட்சிய திருத்தறதை விட்டுட்டு நீ இதை போகும் என்று சொல்லி போட்டு இன்னொரு புதிய கட்சி 1 2 3 ஏதோ இல்லைன்னா புது சிஸ்டம் கட்சி உருவாக்கி இப்படியே உருவாக்கி பிரயோசனம் இல்லை. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது தெற்குல கோரப்பட்ட சிஸ்டம் சேஞ்சுன்றது பெரும்பாலும் தெற்குக்கு மட்டுமானது இல்லை, முழு நாட்டுக்கு. அப்படி பார்க்கும்போது நாங்களும் ஒரு சுதந்திரத்துக்கு பின்னான ஒரு 30-50 வருஷ காலத்துல இந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணணும் என்றுதான் ஒரு விடுதலை போராட்டமா ஆரம்பிக்கப்பட்டது. அது தன்னுடைய லைஃப் பேன் சொல்ற ஒரு சுற்றுவட்டத்தை கிட்டத்தட்ட 30 வருஷம் 35 வருஷங்கள், அது 40 வருஷம்னு வச்சுக்கொள்ளணும். அதை தன்னுடைய லைஃப் ஸ்பேனை முடிச்சதுக்கு பிறகு இப்ப நாங்க அடுத்ததுக்கு போகணும். ஆக்சுவலி அடுத்ததுக்கு போறதுலயே நாங்க ஒரு 15 வருஷம் கேப்ல நிக்கிறோம். அப்ப இப்ப என்ன ஆகுதுன்னா ஏர்ஜ் வந்துடுது. அடுத்த நியூ ஜெனரேஷனுக்கு அது தன்னுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கும் தன்னை தகவமைச்சு கொள்றதுக்குமான ஒரு தேவை இருக்கும். அந்த தேவைகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கட்சிகள் எல்லாம் அதுக்கு பொருத்தமானதுகளா இருக்குதான்ற கேள்வி ஒன்று இருக்கும். சரிதான். அப்படி வரும்போது தான் இங்க அங்கேயும் அந்த சேஞ்ச் வருது, இங்கேயும் சேஞ்ச் வருது. இதுதான் சிஸ்டம் சேஞ்சுன்னு சொல்லிடணும். மொத்த சிஸ்டமே சேஞ்ச் ஆகும். அப்ப அது எங்களுக்கு மட்டும் அப்படி இல்லாம தமிழர்களுக்கு மட்டும் அப்படி ஒன்று இல்லை, அந்த சேஞ்சே வேண்டாம் நாங்க இப்படிதான் இருப்போம்னு சொல்லல. சொன்னா அவன் போயிடுவான். இங்க அடுத்த நூற்றாண்டுக்கான பாய்ச்சலுக்கு அவன் தயாரா இருக்கும்போது நாங்கள் அதுக்கு ரெடியா இருக்க மாட்டோம். நாங்கள் திரும்பவும் இங்க வளம் பஞ்சாங்கம் பார்த்து கொண்டுதான் இருக்க போறோம்னா கஷ்டம். தெற்கு அதுக்கு தயாராகி கொண்டே இருக்குது. அதை ஏற்கனவே சிலதை நிகழ்த்திட்டு எப்படி நிகழ்த்திச்சுன்னா சுதந்திர கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு பொதுஜன பிரமணம் வந்தது, யூஎன்பியை தூக்கி எறிஞ்சிட்டு இது வந்தது. பட் அதெல்லாம் போதாது என்ற கட்டத்துல தான் அறகலையாவே வெடிச்சு பெருசா வந்தது. எல்லாம் வந்து அங்க ஒரு பயணம் போயிட்டு அந்த பயணம் அவர்கள் வெற்றிகரமா முடிக்கல என்றாலும் கூட அந்த பயணம் எப்ப வேணுமென்றாலும் திரும்பவும் மூணுமென்ற ஒரு பயம் இருக்கு. அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு. அப்ப அதுக்கு அவர்கள் ரியாக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அது திருப்பி தீப்பிடிச்சிடக்கூடாது என்ற எச்சரிக்கையோட தான் நாங்க காரியங்கள் ஆகும்.
அப்ப அந்த சிஸ்டம் புது சிஸ்டம் சேஞ்சுக்காகத்தான் அதுல 100% இல்லை என்றாலும் கடைசி 50%க்காக அந்த ஒரு சேஞ்சை பற்றி போகும். சரிதான். அதுக்கு அங்க இருக்கிற தலைவர்களும் தயாராகிறார்கள் அல்லது அதுக்காக நிகழ்த்துகிறார்கள், சில காரியங்களை நிகழ்த்துகிறார்கள். இங்க அது நிகழ மாட்டேன், அது நிகழ்றதுக்கான தேவைப்பாடும் ஏற்றும் இங்கே இருந்தாலும் கூட அது நிகழ விடுகிறார்கள். திரும்ப திரும்ப என்ன செய்யணும்னா இழுத்து 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 அந்த செக்கில் விட்ட மாடு மாதிரி ஒன்றுக்குள்ளேயே தான் சுத்த விட்டு கொண்டிருக்கணும். அந்த ஒற்றுமை என்றது, பொது வேட்பாளர்ன்றது எல்லாமே அதுக்குள்ள வர்ற விஷயம் தான். அப்ப நீங்க இங்க பொது வேட்பாளர் என்று வரும்போதும் என்ன பழைய பஞ்சாங்கங்கள் கதைக்க முடியாது. ஆமா, அதுதான் உங்களுடைய தேவை. நீங்க எந்த வேட்பாளரையும் உங்களால் ஆதரிக்க முடியாது. தெற்கில் இருக்கிற இதுவரைக்கும் நீங்க வாக்களிங்கன்னு மக்களுக்கு சொன்ன எந்த வேட்பாளரையும் வாக்களிங்கன்னு திருப்பி போய் மக்கள்கிட்ட கேட்க முடியாத நிலைமையில இருக்கிறீங்க. சரிதான். அது மாதிரி நீங்க இதுவரைக்கும் சொல்லி வந்த காரணங்கள் எல்லாத்தையுமே சொல்ல முடியாம ஒரு இதுல நிக்கிறீங்க. அப்படி சூடு வேண்டியது. அப்ப அது எல்லாத்துக்கும் மாறா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு புதுசு வேணும், புதுதா ஏதோ ஒன்று வேணும் என்ற போது இவர்கள் விடுற தவறா எது இருக்குதுன்னா பழசுக்கே புது முலாம் பூச பாக்கினம் என்றதுதான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். யூஎன்ல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல எங்களுடைய பிரச்சனை வந்த போது அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு முதலாவது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பட்டு இலங்கை தொடர்பாக வந்தபோது ஒரு பெரிய ஒரு வெற்றி கொண்டாட்டம் என்ற அளவுக்கு எல்லாம் கூட பேசப்பட்ட பலர் ஐநா கட்டடத்துக்குள்ள இருந்து கொண்டு பலர் அந்த நேரங்களில் கொடுத்த பேட்டிகள்ல என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் வீடு அடிச்சிட்ட 30 வருஷத்தை நாங்கள் நின்று போராடி இருக்க வேண்டியது இந்த 4 சுவத்துக்குள்ளே ஒழிய அங்க இல்லை, அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிச்சு. 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு பிறகு என்ன கிடைச்ச பலன்டா ஒன்று. இப்ப அந்த ஐநாவையும் கொண்டு வந்து சர்வதேசங்களுக்கு என்னத்தையோ தரப்போகுது என்று சொல்லலாம். அதுக்கு பதிலாக ஆனா என்ன சொல்லினோம்னா, நாங்கள் கடைசியா என்ன பேர் விக்னேஸ்வரன் விட்ட புத்தக வெளியிட்ட நிகழ்வில் அவர் என்ன சொல்றாருன்னா, சர்வதேசத்துக்கு எங்களை பார்க்கறதுக்கு நேரமும் இல்லை, இப்போ அவைக்கு வேற வேற பிஸியான வேலைகள் எல்லாம் இருக்கு, அதனால எங்களை பற்றி அக்கறைப்படுறதுக்கு வேலை முடியல, அதனால நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லுவோம். அப்போ என்ன பொது வேட்பாளரும் அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லினோம்னா, நாங்கள் பழைய வேலை தான் செய்ய போறோம், உங்களை பழைய மாதிரி மாற்றிக்கொண்டே தான் இருக்க போறோம், பட் ஆனால் புதுசு புதுசாக மாற்ற போறோம். நீங்கள் சேஞ்சுக்கு தயாராக மாட்டேன். அவையே அது தயாராக மக்கள் எதிர்பார்க்கிதான், மக்களோட தேவையே அதுவாக தான் இருக்கு. பட் அந்த தலைவர்கள் அது தயாரில்லை. அவன் அது என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாது. அதுல விக்னேஸ்வரனை பாராட்ட கூட வேணும். அந்த வெளிப்படையா கண்டிப்பா அந்த வெளிப்படையா சொல்லிச்சது இல்லை, கேட்கறது சமஸ்தி தான், ஆனால் எப்படி கேட்கறது தெரியாது. எனக்கு இல்லை, மட்டாக்களும் தெரியும். தன்னை மட்டும் போட்டு கொடுக்கல மட்டாக்கள் நாங்கள் எல்லாம் கேட்கறோம், சமஸ்தியா கேட்கறோம் சார். 100ல் ஒரு வார்த்தை அது எப்படி கேட்கறதுன்னு தெரியுது இல்லை, எப்படி கேட்கறது இல்லை, நல்லா கேட்கணும். காலில் விழுந்தோ கையில் விழுந்தோ கத்தியோ போராடுறது எல்லாம் கேட்கணும். எப்படி அடைகிறதுன்னு தெரியாது. நீங்க ஒரு இலக்கு வச்சீங்கன்னா இலக்குக்கான பாதை இருக்கத்தானே வேணும், அதுக்கான ஒரு வழிவரவிடம் இருக்கத்தானே வேணும். அது ஒன்றும் இல்லைங்க, நாங்க சும்மா கூவுறோம். அந்த பாதை அமைக்கிறதுக்கான முயற்சி இருக்கணும். நாங்க கூவுறோம், அவ்வளவுதான். ஒரு விட கூவுறோம், அந்த கூவிக்கொண்டே இருப்போம். நாங்கள் இப்போ அதுல ஒரு கூவெல்லாம் இது இப்ப பொது வேட்பாளர் என்னன்னா, நாங்க சர்வதேசத்துக்கு சொல்ல போறோம். 1977ல இருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கோம். எந்த ஒரு தேர்தலையும் நீங்கள் எல்லாரும் நாங்கள் ஒற்றுமையா சமஸ்திதான் வேணும் என்று ஒரு தேர்தல் அறிக்கை விட்டால் ஜனம் வாக்களிக்காம விட்டதே இல்லை, ஒற்றுபோதும் விட்டது இல்லை. இவ்வளவு காலமாகவும் அதைத்தான் தனம் செய்து வந்ததுக்கு பிறகு என்ன சொல்லினோம்னா, நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்றதுக்கு தான் இந்த பொது வேட்பாளர்களை பாடுறோம். தமிழர்கள் என்ன செய்யணும், அதாவது தமிழர்கள் மத்தியில ஒரு பொது கருத்து கணிப்பு என்ன இங்கே திரும்ப திரும்ப குண்டு தடிக்க வருகிறது. அதை தாண்டி ஒன்று சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் இவர்கிட்ட எதுவும் இல்லை, இந்த சிந்தனையே இல்லை. இல்ல உண்மையா வளர்ச்சி தான் பிரச்சனை. அவைகளுக்கு சிந்தனை இல்லையா அல்லது விருப்பம் இல்லையா? சிந்தனை இல்லை. என்ன செய்யறது தெரிஞ்சா செய்யணும். இல்ல அவையெல்லாம் கடைசி அதை தெரிஞ்சது இப்படிதான் செய்யணும்னு சொன்னா அவைக்கு வயசாகி போச்சுது, அவையால செய்யல முடியலன்னாலும் அடுத்து செய்யக்கூடிய 4 பேராக தான் முயற்சி செய்வாங்க. பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட சமுதாயம் எப்படி டாக்டர் மேல கடவுளா பார்க்குறோம், லோயர் மேல அவை தான் புத்திசாலிகளா பார்க்கணும். சரிதானே? அதுல ஒரு மாற்றம் அவைகளும் தாங்களே கட்டறிந்த நண்பர் என்று சொல்லிதான் ஆளையாளர் ஒளிக்கைகளே சொல்லிருக்கோம்.
இந்த மெட்டாக்கள் அமைச்சான்னு சொல்ற மாதிரி சொல்லிடு. அப்ப அப்படி கற்றறிந்தவர்கள் பெரிய குடும்பங்களுடைய அரசியல் தலைவர்களுக்குள்ளே சரிதானே. இப்ப இருக்கிறார்கள் அப்படி இருக்கணும் தச்சலா அது இல்லாத அரசியல் தலைவர்களும் தாங்கள் அப்படி மாறணும் மட்டும் விரும்பிக்கணும். இல்லாட்டில் தாங்களுக்கு அது இல்லை என்பதை பற்றி கவலைப்படும், அதை சிந்திக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னென்னு தெரியலைன்னு சொல்லுவீங்க. என்னென்று தங்களை மாற்றி அமைக்கிறது இல்லாட்டில் என்னென்று அதை தங்களை தகவமைச்சு கொள்வது தெரியல. நான் அதெல்லாம் டவுட் பண்றேன். அவைக்கு விருப்பம் இல்லை, இல்லாட்டில் அதான விருப்பம் ஏன் இல்லை என்று சொன்னா அதான அவைக்கு அடிஷனல் கெயின் ஒன்று. மக்களுக்கு நன்மை இருக்கும், நாட்டுக்கு நன்மை இருக்கும். இண்டிவிஜுவல் அவைக்கு ஒரு கெயினும் இல்லை. என்னது இப்ப இருக்கிறத விட ஒன்றும் பெருசா நடக்க போகுது. நாங்கள் கஷ்டப்பட்ட சமஸ்டி அடைஞ்சிட்டா இருக்கு நன்மை, மக்களை விட நன்மை அரசியல்வாதி. பட் ஆனா அந்த சமஸ்டி அடைய இருக்கிற மாகாண சபையோட அதிகாரம் கூடின ஒரு சரி. ஆனா அது என்னுடைய சமஸ்டிக்கான பாதை அதுக்கான இது அடைஞ்சிட்டால் எல்லாம் உண்மை. பட் அப்படி அடைகிறா கூட எங்களுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பது ஒரு கேள்வி. அப்ப இப்ப இருக்கிற தலைவர்கள் அதை அனுபவிக்க போறது இல்லையா? அதான் சொல்றேன், அதை செய்ய முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு காலத்துல போக முடியும், நாங்க 10 வருஷத்துல எவ்வளவு தூரத்துக்கு போவோம், 15 வருஷத்துல எவ்வளவு தூரத்துக்கு போவோம், இன்னொரு 50 வருஷத்துலயாவது நீங்க அடைவீங்களான்னு கேட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. அது அப்படி ஒண்ணு இல்லை. அதுதான் இது வரைக்குமே அப்படிதான் சொல்லப்பட்டு வந்துட்டு சரிதானே. ஆக ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் இருந்தது. அவர் ஆயுதங்களை மட்டும்தான் நம்பினார். அவருக்கு ஒரு விஷயம் இருந்தது. அவர் அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய உள்ளூர் வெளிநாட்டு கட்டமைப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கி அதெல்லாம் செய்து வந்தார். இவன் ஒரு நில அரசை உருவாக்கி அப்படின்னு எல்லாத்தையும் அது படிமுறையா செய்திருந்தார். அது வெற்றி பெற இல்லை. அது வரும். பட் ஆனா இவைக்கு அப்படி இல்லை. இல்ல இவைக்கு அப்படி இல்லாதபடியாலதான் அவை சபை பண்ணிதான். அவர் இருந்தபடியால அவரை சபை வேலை ஒரு மறக்க முடியாத கருத்து தான். ஆனா நீங்க இல்லாம இருந்து என்னதுக்கு என்ன ஒரு ஒரு பிளானே இல்லை. அப்ப நீங்க நெடுக மக்கள் மத்தியில மக்களுடைய தலையில அரைச்சு கொண்டிருக்க போறீங்க என்றதான் இப்ப நீங்க செய்யறதும் அதுதான். பட் என்ன நான் இப்ப எங்களுடைய இந்த இந்த நாங்க டிஸ்கஷனே என்னன்னா இவர்கள் ஏமாத்துறார்களா இல்லையான்றதால சிஸ்டம் சேஞ்சா இதை அனுமதிக்கணும் இல்லையான்றது. இங்க ஒரு சிஸ்டம் சேஞ்சுக்கான தேவை இருக்குது. நீங்க அந்த தேவைக்கு என்ன நடக்க போற பிரச்சனைன்னா நீங்க இந்த சிஸ்டம் சேஞ்சுக்கான அலுவலை பார்க்க இல்லையா, அதை புரிஞ்சு கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாற இல்லையா, அதுக்கு தகவமைக்க இல்லையா, கட்டமைக்க இல்லையா, புதிய வடிவங்களை புதிய பாணிகளை கட்டமைக்க இல்லையா, நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உங்களுடைய அரசியல்ல இருந்து இழப்பீங்க. புதிய அரசியல் கட்சிகளுடைய அரசியல் குழுக்கள் உருவாகிறதுக்கான அதையும் முடியும் இல்லை. அப்படி ஒன்று வரும்போது புதியவுக்கு பதிலாக இவ இந்த ஒற்றுமை கூட்டு எல்லா கட்சிகளும் தமிழ் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டா நிக்கணும் இப்படியான எல்லாத்தையும் கொண்டு வந்து மேல விட்டோன்னு அப்புறம் அதுலதான் இருக்குமே தவிர இப்ப இதெல்லாம் ஏற்கனவே பிரிஞ்சு 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 பிறகு அந்த பிரிஞ்சதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு தானே அப்புறம் புதுசு எப்படி வர்றது. புதுசு நாங்க தொடங்குறதுக்கு ஒருத்தரும் நாங்கள் அச்சப்பட்ட ஆட்கள் இல்லை தானே. போன மாகாண சபையில விக்னேஸ்வரன் 4 அமைச்சர்கள் சரிதானே. எனக்கு வேற யாரும் எல்லாரும் ஒரே இதுக்குள்ளால வந்தார். ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றதுக்குள்ளால வந்தாங்க. இன்றைக்கு 3 கட்சி ஒவ்வொருத்தர் தலைமையில இருக்கு. விக்னேஸ்வரன் தலைமையில ஒரு கட்சி இருக்கு, ஐங்கரநேசன் தலைமையில ஒரு கட்சி இருக்கு, அனந்தியகா தலைமையில ஒரு கட்சி, தத்தியலிங்கன் தலைமையில கட்சி இல்லை, இன்னும் இல்லை. அவர் இப்போ தமிழரசு கட்சியினுடைய பாதல் செயலாளராக அவர்கிட்ட பேர்ல இல்லை. அங்கால டெனீஸ்வரன் இருந்தார், அவரும் இன்னும் கட்சி தொடங்கல. பட் ஆனால் இங்க கடைசியா இருந்த 4 அமைச்சர்கள்ல 3 பேர் தனித்தனியாக கட்சி. அதனால புதுசா தொடங்குறதுக்கு நாங்கள் ஒன்றும் அச்சப்படக்கூடிய ஆட்களோ இதுவோ இல்லை. அது எங்களுக்கு ஒரு இது இருக்கு, இதை கட்டி மேலே வந்தா மேல போனா இதுதானே பண்பியல் இருக்குதானே அப்படி செய்யக்கூடிய. பட் அதல்ல மக்களுடைய தேவை, அதல்ல. மக்கள் என்ன எதிர்பார்க்கணும்னா தங்களை எதிர்காலத்துக்கு ஏற்றபடி வழி நடத்தக்கூடிய அந்த சவால்களை சந்திக்கிறதுக்கு தங்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் சேஞ்சை பற்றி தான் யோசிக்கிறேன். பட் அதை இவர்கள் வர்றதுக்கு விட மாட்டாங்க.
இந்த ஏற்கனவே இருக்கிற பழைய முந்தையில புதுக்கல்லுன்ற கதை அதாவது பரவாயில்ல நினைக்கிறேன். இல்ல புது முந்தையில பழங்கள்ல தான் அதான் பிரச்சனை. என்னதை கேட்டா திருப்பி திருப்பி பழைய மட்டும் மாற்றிக்கொண்டே இருக்கணும். இல்ல அது கல்லு கதை வந்து வச்சுமாங்க இதை டிவியேட் பண்ணி போறேன். இப்ப எங்களுக்கு கல்லு என்பது ஒரு ஆரோக்கியமான பானம். சரி, அது சரியான முறையில் இல்லாட்டில் அது மதுசாரம் உற்பத்தி ஆகுதுன்றதை தாண்டி இப்ப அந்த கல்லு வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு போய் கொண்டு இருக்குது. ஏன்னு சொன்னா பிளாஸ்டிக் போத்தில தான் கலராக்கு. அப்ப அந்த கொஞ்ச நேரம் என்றாலும் இதை கூல் பண்ணி வச்சு, அதாவது நொதிக்காமல் எல்லாரும் பருகக்கூடிய பதனிலோ இல்லாட்டி கல்லு கூட ஆரோக்கியமான கல்லா இருந்த இது போய் முட்டியல் கொஞ்சம் ஒரு குளிர்மத்தன்மை இருக்கும். அப்ப டக்குன்னு நொதிக்காது. இதுல பிளாஸ்டிக் ஹீட்டுக்கு டக்குன்னு நொதிக்குது. அப்ப இந்த பானைகளை மாத்தினால், அது மொந்தைகளை மாத்தினால் கல்லு இல்ல அதே கல்லு கொடுத்தா கூட பரவாயில்ல. கேரளமா மட்டும் இல்ல, கடையில மட்டும் இல்ல, அரசியல் அவ்வளவு மோசமா. ஏன்னா வெறும் சுயநலங்களாகவே தான் இருக்குது. தலைவர்கள் தங்களுடைய நலன்கள், தங்களுடைய எதிர்கால அரசியல் என்றதான். இப்ப சும்மா பார்த்தாலே யாரெல்லாம் தீவிரமா இப்ப இந்த பொது வேட்பாளர் கதைக்கணும் பார்த்தாலே தமிழரசு கட்சிக்குள்ளையும் சரி, கட்சிக்கு வெளியிலையும் சரி, யாரெல்லாம் தீவிரமா கதைக்கணும் என்று பார்த்தாலும் கடந்த எலெக்ஷன்ல தோத்து போனார்கள். இதுல விக்னேஸ்வரன் மட்டும்தான் அந்த ஏற்கனவே போன எலெக்ஷன்ல வெண்டவர். ஆனா அவருக்கு வேற கனவு இருக்குது. அவருடைய கனவு ஆக்சுவலி அவர் எலெக்ஷன்ல வந்து எம்பி ஆயிட்டானதை விட பட் அவர்கிட்ட தமிழர்களுடைய தலைவனாகணும்ன்ற அந்த எண்ணம் வந்து ஈடேற இல்லை. அதை இதன் மூலம் நிறைவேற்றிக் கொள்ள முடியுமான்றதான் அவர் பார்க்கிறார். சரிதான். என்ன போன முறை நாங்கள் அந்த பேசின விஷயத்துல எனக்கு பிறகு தோன்றின ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சம்பந்தரை பற்றி விக்னேஸ்வரன் சொன்னாருன்னு சொன்னேன். ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் செய்ததுனாலதான் அவர் கிழக்கையும் இதையும் விளங்க வேண்டி வந்தது நாங்கள் என்றும், அவருக்கு கன்னிங் பாலிடிக்ஸ் சரியா வராது. எனக்கு அதுல முரண் என்னன்னா, அது ஒரு நகை முரண் என்னன்னா, நீதியரசர் கன்னிங் பாலிடிக்ஸ் பற்றி சொல்ற ஒரு வக்கீல் நடைமுறையில சொல்லப்படுது. இல்ல அது அப்படிதான், நாங்க அதை விமர்சிக்கவும் முடியாது. அது அப்படிதான். நீதியரசர் என்றவர் நீதியை அவர் நீதியை மட்டும்தான் பார்ப்பார். அவர் கண்ணிங்கோ அல்லது அவருக்கு இவற்ற கண்ணிங்க என்ன, இவருக்கு அதை பற்றி இல்லை. தன்னுக்கு கிளையண்ட் யார் இருக்கிறானோ அவனே கொலை செய்தான கலர் தான் என்ன, அவனை காப்பாற்றி விடணும். அதான் அவர்கிட்ட. ஸோ அவர் தான் கண்ணிங்கா இருக்க வேணும், அவர் ஜென்டில்மேனா இருக்க வேணும். இது ஒரு நகைச்சுவையான விஷயம்தான். இப்ப நாங்கள் கதைச்ச விஷயம் அப்படி இருந்தவர் எப்படி மாறார். அரசியலுக்கு வந்தோடனே மாறினாக்கள் நிறைய பேர். அரசியல் எல்லாரையும் மாற்றும் நிறைய பேர் இல்லை. இல்லை நாங்கள் ஜஸ்ட் எங்களுடைய அனுபவத்தை எங்களுடைய காலகட்டத்திலேயே நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்படி இருந்து இப்படியான அரசியல் திருவோம் அதபடியால இல்லை ஆக்களை மாத்துதுன்னு சொல்றேன். ஆக்களை மாத்துறதுல இது சரியான நேரம் நாங்கள் பார்த்தது இது நேர எதிராக மாறி இருக்கிற நல்ல இப்படி இருந்தார் அப்படியும், அப்படி இருந்தார் இப்படியும் மாறி இருக்கிற மாதிரியான அந்த கேரக்டர்ஸுக்கு நேர் எதிரான நிலைப்பாடுகளை. ஆனா இதுல சின்ன ஒரு சிக்கல் இருக்குது. விக்னேஸ்வரன் சொல்றாரு விட சம்பந்தர் ஏற்றுக்கொள்றாரா? சம்பந்தம் சம்பவம் தெரியுமோ தெரியாது. பிரச்சனை என்ன, லோயரை விட நீதியரசர் பெரியாரு தெரியாது. ஃபைனல் ஜட்மெண்ட் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ இது எங்களுடைய இந்த சிஸ்டம் சேஞ்சுக்குள்ள நாங்கள் உண்மையாக அதுதான் இன்றைக்கு காய்க்க வேண்டிய பிரதானமான விஷயமா இருக்குதுன்னு சொன்னால், உண்மையான ஒரு தேவை இருக்குது எங்களோட மக்களுக்கு. அதாவது இப்போ உண்மையாக அடுத்த ஜெனரேஷனோ இல்லாட்டில் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது ஆக்டிவாக இருக்கிறார்கள். எங்களுக்கு இப்போ 50 வயசுக்குள்ளே இருக்கிறார்கள் சரியான ஆக்டிவானாங்க. 50 to 65 பார்த்தீங்களா, 50 to 65, 50 to 70 இல்லாட்டி 65 வெரி ஃபியூ தான் அந்த எல்லாத்தோடும் இதண்டி மிங்கிலா நாக்கள் இருக்கிற. மிச்சம் எல்லாரும் அப்படி என்ன நடந்துட்டேன்னு சொன்னால், ஒரு கூட்டம் கொஞ்சம் ஸ்மார்ட் ஸ்மார்ட்டோட இருக்கிற கூட்டம் வெளிநாட்டுக்கு ஓடிட்டோம். உண்மையாக ஒரு பொது நலத்தோடையும் மக்கள் சார்ந்து உணர்வோடையும் இருந்த ஒரு ஸ்மார்ட் பீப்புள் வந்து போராட்டத்துக்கு இல்லை
போராட்டத்துக்குள்ள போய் இதண்டினோம். அப்போ அந்த அந்த ஒரு கேப்பில் இப்போ நினைக்கிறேன் 50 to 60 65க்குள்ள வந்து எங்கள்கிட்ட கன பேர் இல்லை லீடர்ஸ்ன்றோ இல்லாட்டி எங்களை வழி நடத்துது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா கவர்மெண்ட் செக்டர்லும் 50ஸுக்கு கீழே இருக்கிறார்கள், பிலோ 50s தான், லேட் 40ஸ்ல இருக்கிறார்கள் தான் எல்லா எங்கட பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இல்லாட்டில் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் ரிட்டையர் பண்ணி போட்டு அப்போ அந்த ஒரு சின்ன கேப்பில் சரியான ஆக்கள் கூட இப்போ எங்களுக்கு இப்போ இல்லாட்டில் இன்றைக்கும் யாழ்ப்பாணத்துக்கு இன்னும் அரசு அதிபர் இல்லை. என்ன சொன்னால் இல்லை இல்லாட்டில் நார்மலாக 15 பேரை வச்சுக்கொண்டு ஆரை போடுறோன்னு யோசிக்கிறது, ஆரை போடலாம் அப்படின்னு யோசிக்கிற லெவலில் இருக்குன்றதை நம்புகிறேன். 2 பேர் இருக்கணும், நான் சொல்ல 15-20 பேர் அவ்வளோ ரஷ் பண்ணி இருந்தால் போடப்பட்டோம். மற்றது அவர்கிட்ட இப்போ பழைய ஜிஏ ரிட்டையர் பண்ணி போகிற ஜிஏ வந்து அவர் அப்பாயின்மெண்ட் எடுக்க அவருக்கு தெரியும் ரிட்டையர்மெண்ட் சிஸ்டத்துக்கும் தெரியும், எங்களுடைய கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். அப்போ நீங்கள் அவர் ரிட்டையர் பண்ணி போனால் பிறகு தான் புதுசாக தேடணும் இல்லை, ஏன் ப்ராப்பரான ஆக்கள் இல்லை. அதுக்கும் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் இருக்கலுமே. நான் இப்போ நாங்கள் இப்போ கதைக்க வந்தது பொலிட்டீஷியன்ஸுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் எங்களுக்கு உண்மையாங்களுக்கு தேவை வந்து எங்களோட அரசு அதிகாரிகள் வந்து சிஸ்டம் சேஞ்ச் பண்ணினா நாடு டெவலப்மெண்ட்டை நோக்கி போகும் என்றது ஒரு விஷயம். சரி, நாங்கள் இப்போ திரும்ப ஜெனட்டிக்கல் டிஃபால்ட்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அரசு அதிபர் நியமனத்தில் ஆட்கள் இல்லைன்றது ஒரு 30% வச்சுக்கொள்ளுங்களேன். இன்னொரு 30% என்ன இருக்குதுன்னா நண்டு கதைன்னு சொல்லி என்ன பிரச்சனைன்னா யார் ஒருவரை ஏஆக கன்சிடர் பண்றதாக ஒரு சின்ன தகவல் வந்தா கூட பொட்டிஷம் ஏராளம் போகும். பொட்டிஷம் மட்டும் இல்லை, இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனையாதான். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல பிரச்சனை என்னன்னா நீங்க யார்கிட்ட ஃபைல் எடுத்தாலும் அவர்கிட்ட ஃபைல் இந்த லெவலில் இருக்கு, அவருக்கு எதிராக வந்த பெட்டிஷன் ஃபைல் இந்த லெவலில் இருக்கு. மாறி 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 குத்துறதுல நாங்கள் எங்களை வெண்ட ஆட்கள் யாரும் இல்லை உலகத்தில். அது நீங்க சொன்ன மாதிரி மெயின் பிரச்சனை. இப்போ அவனுக்கு இதுல இப்ப லெஸ் கம்ப்ளைனர் அதாவது போடுவோம் அப்படிதான் ஏதாவது ஒன்று பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கு. பட் இது ஒன்று இன்னொரு 30% எலெக்ஷன்ஸ் வருது. இருக்கிறவர் இங்க வந்து இருக்கிறவர் எனக்கு எதிராக வேலை செய்யாதவராக இருக்க வேணும் என்றதுல கவனங்களும் இருக்கு. சரிதான், எனக்கு ஆதரவா வேலை செய்யலைன்றா கூட பரவாயில்ல, ஆனா எதிராக வேலை செய்யாதவராக இருக்க வேணும் என்றது முக்கியமான தேவை. அந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் ஏற்கனவே நிகழ்ந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியினுடைய இணைப்பு செயலாளர்கள்ல ஒருத்தராக இருந்தவரை தான் தூக்கி பிரதம செயலாளராக போட்டிருக்காங்க மாகாண சபைக்கான பிரதம. இன்னும் அந்த மாதிரியான ஒரு தெரிவு அவர்களுக்கு கிடைக்கல. ஆனா நான் நினைக்கிறேன் அவருடைய அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருத்தமான ஆள் நினைக்கிறேன். அப்படி நினைக்கலையா? அவர் பொருத்தம் இல்லைன்றது நான் நான் அந்த டாபிக்கே போயில்லை. அப்ப உண்மையா இந்த அளவு குழப்பங்களும் தென்னிலங்க குழப்பங்கள் உண்மையா அங்க இருக்கக்கூடிய சிங்கள மக்களோ இல்லாட்டில் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பாதிக்கல, அவன் வாழ்வாதாரத்தையோ இல்லாட்டி வாழ்க்கை முறைகள் அரசியல் சமூக பொருளாதார முறைகளை நேரடியாக பாதிக்கலன்னு சொன்னா அவர்கள் ஏற்கனவே உரம் கட்டப்பட்ட கட்சி. இங்க இருக்கக்கூடிய கட்சி வந்து இன்றைக்கும் விரும்பியோ விரும்பாமலோ எங்களுடைய பிரதான கட்சியா இருக்கப்போ தமிழ் மக்கள் என்ற வடக்கு மக்கள் என்ற வடக்கு கிழக்கு மக்கள் என்ற ஒரு பிரதான கட்சியாக இருக்கிறதுல இந்த குழப்ப நிலை இருக்கிறபடியால சின்ன சின்ன முடிவுகளுக்கும் அது ஒரு சாட்டா இருக்கு. காரணமா இருக்கா இல்லையான்றது வேற, சாட்டா இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்வா ஓவராலாக சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுவோம். இது எல்லாத்துக்குமே பொலிட்டிக்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு லாங் டேர்முக்கு பிறகு திரும்ப தன்னை ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். கழுகு வந்து சொண்டை உடைச்சிட்டு புதுசா முளைக்க வைக்கிறேன்னு சொல்றோம். ஏதோ இத்தனை காலமாக போய் விரதம்னு சொல்லி சாப்பிடா சொண்டோட வச்சு புது சொண்டோட வேறு பண்ணா தானே அவர் திரும்ப ஃபிட்டா வேற அந்த லைஃபுக்கு, இல்லாட்டில் அந்த பழைய சொண்டோட இருந்து சர்வே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சேஞ்சை நாங்கள் இங்கே கொண்டுறோனும். அது எப்படியான சேஞ்ச், அது யார் செய்யணும்ன்றது பெரிய கேள்வியா இருக்குது. இல்லை, பிரச்சனை என்னென்னா இந்த தலைவர்கள் அந்த சேஞ்சுக்கு தடையா இருக்கணும்ன்றதுதான், அவர்கள் மாறணும்ன்றதுதான் தேவை. இப்போ அவர்கள் மாறாமல் என்ன செய்யணும்னா திரும்ப திரும்ப தங்களுடைய நலன்கள் அல்லது தங்களுடைய கட்சி நலன்கள் சார்ந்துதான் அதை இயங்க பார்க்கணும்ன்றதுதான். அடுத்தது தோல்வியை ஒத்துக்கொள்கிற மனப்பான்மை இல்லை. இப்போ ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இருந்த பிரச்சனை என்னென்னா அங்கே தோத்து போச்சுனோம்ன்றதுதான் உண்மையானது. ஏன்னா அதன் மூலமாக இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கணும். ரணில் விக்ரமசிங்கவே அவர்களால் ஐநாவை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால அவர்கள் தங்களுடைய நடைமுறைகளை மீளாய்வு செய்து
ஒன்று தங்களுடைய தோல்விகளை ஒத்துக்கொண்டு அதை புதிய வழிவகைகள் என்னன்றதை தேட வேண்டும். திரும்ப திரும்ப குண்டு சட்டிக்க குதிரையை ஓட்டி கொண்டிருக்கிறத நிப்பாட்டும். அல்லது புதிய தலைவர்களுக்கு வழிவிட்டு அவர்கள் ஒதுங்க பார்ப்போம். இவர்கள் புதிய தலைவர்களையும் உருவாக்கல, புதிய தலைவர்களுக்கு வழிவிடுறதுக்கு தயாராக இல்லை, தங்களுடைய தோல்விகளையும் ஒத்துக்கொள்றதுக்கு திரும்ப திரும்ப இந்த அரசியல்ல அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன செய்யலாம் என்ற கட்டத்துக்குள்ளேயே திரும்ப திரும்ப சுத்தின. அப்படி சுத்துறதன் மூலமா மக்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கும். அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. ஆனா மக்களுடைய தேவையா இருக்கிறது, அவர்கள் இலக்கில் எப்பவும் தெளிவா தான் எங்களுக்கு தேவையானது இதுதான். 30-40 வருஷத்துக்கு முன்னமே சொல்லிட்டேன், தெளிவா சொல்லிட்டேன். அதைத்தான் திரும்ப அடைங்கொண்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கணும். எல்லா எலெக்ஷன்லையும் நீங்க போய் நின்றோன்னு சமஷ்டி தான் எங்களோட தீர்வு, நாங்கள் அதுக்கு தான் சண்டை பிடிக்க போறோம், நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா தான்னா உங்களுக்கு புத்துது. ஆமா ஆமா, எப்பவும் உங்களை அப்படி நீங்க போய் நின்ற போதெல்லாம் உங்களை மக்கள் எதுவும் செய்தது. ஆனா நீங்கள் அதை ஒரு முக்கிய பணியா எடுத்துக்கொண்டு போற. நீங்க இப்போ பார்லிமெண்ட்டுக்கு போன அப்புறம் வர வேலை தான் பார்த்துக்கணும் எல்லாம் சரி. அப்புறம் அடுத்த தேர்தல் வரும்போது என்ன சொல்றதுன்னு யோசிச்சு அதுக்கு ஒரு புதுசா கண்டுபிடிக்க பாக்குறீங்க. அதை விட்டுட்டு நீங்க உண்மையாகவும் சனத்துக்கு என்ன செய்யணும்ன்ற அடிப்படையிலையும் செய்தீங்கன்னா சரியா வரும். அந்த அந்த சேஞ்ச் வேணும். அதை இவர்கள் தடுக்காம இருந்தாலே போதும். வெளியிலும் சில டிஸ்டர்பன்ஸ், உள்ளுக்கும் சில டிஸ்டர்பன்ஸா இருக்கிற வழியால நாங்கள் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோட இல்லாட்டி இது இந்த தொடர்ச்சியோட ஒரு நல்ல விஷயம் அதுக்கு போனாலே டிஸ்டர்பன்ஸ் வரதான். ஒரு சில நாட்களுக்குள்ள மீண்டும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் வணக்கம்.